தற்போதைய அண்மைச் செய்தி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டமிட்டபடி இன்று ஒருநாள் படப்பிடிப்புகளை ரத்து செய்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டமிட்டபடி இன்று ஒரு நாள் படப்பிடிப்புகளை ரத்து செய்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நாள் திட்டமிட்டபடி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் படப்பிடிப்புகளை ரத்து செய்துவிட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டமிட்டபடி இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் இன்றைய ஒரு நாள் வேலைநிறுத்தம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாசன். தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தமிழ் குழுமம் தலைமையான அணி வெற்றி பெற்று நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த புதிய நிர்வாகிகளின் பொதுக்குழு கூட்டமானது சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் குறிப்பாக மற்ற மாநிலங்கள் இருப்பதை போல தமிழ் சினிமாவிலும் நடிகர்கள் சம்பள பகிர்வு, அதாவது ரெவன்யூ ஷேரிங் முறையில் சம்பளம் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பல முறை நடிகர் சங்கத்திடம் தெரிவித்தும் அவர்கள் எந்த முடிவு எடுக்கப்படாததால் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ் சினிமா முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலையில் பங்கேற்கவில்லை என்று ஆர்கே சிவமணி தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஒரு நாளைக்கு 30 முதல் 40 திரைப்படங்கள் பெரியது முதல் சின்னது வரை படங்களின் படப்பிடிப்பானது ஒரு நாளில் நடைபெற்றுவது வழக்கம். இதன் அடிப்படையில் ஒரு படத்திற்கு 300 முதல் 500 தொழிலாளர்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார்கள். அந்த நிலையில் இன்று அடையாள வேலை நடைபெற்று வருவதால் சுமார் 5000 முதல் 7000 தொழிலாளர்கள் இந்த வேலையில் பங்கேற்கவில்லை. இது தொடர்பாக நடிகர் சங்க பேச்சுவார்த்தை வரும் பட்சத்தில் வேலை நிறுத்தம் வாபஸ் வரும் என்றும் அடிப்படை வராத பட்சத்தில் இந்த தொடர் வேலை நடைபெற திட்டமிட்டுள்ளதாகவும் தயாரிப்பு சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார். விரிவான செய்திகளுக்கு நன்றி ஆனந்த்.